கேட்ட துரியோதனன், கர்ணா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் பாண்டவர்கள் கஷ்டப்படுவதை என் கண்ணால் பார்க்க வேண்டும். நம்முடைய சந்தோஷத்தையும் அவர்கள் பார்க்க வேண்டும். பகைவர்களுடைய கஷ்டத்தை நாம் கண்ணால் நேரில் பார்த்தால் அல்லவோ நம்முடைய மகிழ்ச்சி பூர்த்தி அடையும். இதற்கு என்ன செய்யலாம்? வனத்திற்கு போய் பாண்டவர்களை காண வேண்டும். ஆனால் தகப்பனார் இதற்கு அனுமதி தரமாட்டாரே என்று சொல்லி வருத்தப்பட்டான். நம்மை விட பாண்டவர்கள் தவ வலிமை பெற்றிருப்பதாக எண்ணி அவர்களை கண்டு அரசர் பயப்படுகிறார். வனம் சென்று பாண்டவர்களை சந்தித்தால் ஏதோ ஆபத்து நேரிடும் என்று எண்ணி அனுமதி தரமாட்டேன் என்கிறார். திரௌபதியும் பீமனும் அர்ஜுனனும் அரண்யத்தில் கஷ்டப்படுவதை பார்க்காமல் இருந்தால் இவ்வளவு செய்தும் என்ன பிரயோஜனம்? வெறுமனே இவ்விடம் ராஜ்யபாரம் பெற்று சுகமாக இருப்பதில் நான் திருப்தி அடையவில்லை. வனத்திற்கு போய் பாண்டவர்களை பார்க்க திருதராஷ்டிரருடைய அனுமதியை பெற நீயும் சகுனியும் எப்படியாவது ஒரு வழி தேட வேண்டும் என்று துரியோதனன் கர்ணனை வேண்டிக் கொண்டான். மறுநாள் காலை கர்ணன் வெகு சீக்கிரமாக எழுந்து துரியோதனனிடத்தில் வந்தான். கர்ணனுடைய முகத்தில் சந்தோஷக்குறியைக் கண்டு துரியோதனன் என்னவென்று விசாரித்தான். உபாயம் கண்டேன். துவைதவனத்தில் நம்முடைய இடைச்சேரிகள் இருக்கின்றன. அந்த பசுக்கள் கூட்டங்களை வருஷத்திற்கு ஒரு முறை எண்ணி கணக்கெடுத்த இடையர்களையும் விசாரித்து வரவேண்டும் என்பது நம்முடைய கடமை. புராதனமாக இவ்வாறு நடைபெற்று வருகிறது. அதை வியாஜமாக வைத்துக்கொண்டு அரசர் அனுமதியை பெறலாம் என்று கர்ணன் சொன்னதும் துரியோதனனுக்கும் சகுனிக்கும் சந்தோஷம் உண்டாயிற்று. நல்ல உபாயம், நல்ல உபாயம் என்று ஒருவருக்கொருவர் கை கொடுத்து மகிழ்ந்தார்கள். இடையர்களின் தலைவனுக்கு சொல்லி அனுப்பி அவனுடன் பேசி முடித்தார்கள். பசுக்கள் தயாராக இருக்கின்றன. வனத்தில் அழகிய இடத்தில் எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றோம். ராஜகுமாரர்கள் வந்து கால்நடைகளின் வயது, நிறம், ஜாதி, பெயர் இவைகளை பார்த்து வழக்கம் போல் கணக்கெடுத்து குறித்து கொண்டும் கன்றுகளுக்கு அடையாளமிட்டும் வனத்தில் வேட்டையாடி பசு யாத்திரை முடித்து கொண்டு நகரம் திரும்பலாம் என்று இடையர்களின் தலைவன் திருதராஷ்டிரனிடம் விண்ணப்பம் செய்தான். ராஜகுமாரர்களும் இதற்கு அனுமதி தர வேண்டும் என்று தகப்பனை வற்புறுத்தினர். திருதராஷ்டிரன் ஒப்பவில்லை. ராஜகுமாரர்களுக்கு வேட்டை நல்லதுதான், பசுக்களை பரிசீலிப்பதும் நல்லதே. ஆனால் அந்த வனத்தில் பாண்டவர்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவ்விடம் நீங்கள் செல்வது சரியல்ல. கோபத்துக்கு காரணமாக இருக்கும் காலத்தில் இந்த பீமார்ஜுனர்களிடம் உங்களை அனுப்ப நான் சம்மதிக்க மாட்டேன் என்றார். அவர்கள் இருக்குமிடம் நாங்கள் போக மாட்டோம். மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம் என்றான் துரியோதனன். நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் அபாயம் உண்டாகும். வனவாசத்தினால் வருத்தம் அடைந்திருக்கும் பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் போவது சரியல்ல. உங்கள் பரிவாரத்தில் யாராவது